Hi, இன்னைக்கு vlog 5 in Velangani. So இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா சிறுகூர் fish marketக்கு கிளம்பிட்டோம். நாங்க இன்னைக்கு எங்க ரூம்லயே சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் இந்த ஃபிஷ் மார்க்கெட்க்கு நாங்க வந்தோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அண்ட் கடல்ல இருந்து டைரக்டா இங்க எடுத்துட்டு வந்து செல் பண்றாங்க. இப்போ டைம் காலையில ஒரு 6:30 இருக்கும். எங்க ரூம்ல இருந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்க்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. நாங்க 4 பேர் வந்தோம் இந்த ஃபிஷ் மார்க்கெட்க்கு. சோ இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல நாங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு, எனக்கு பார்க்க புதுசா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபிஷ் மார்க்கெட்க்கு வந்திருக்கிறேன். இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல வந்து ஏல விடுவாங்க. ஏலத்துல தான் இந்த மீனுங்களை வாங்கி அவங்க கடல்ல போட்டு செல் பண்றது. சோ இந்த மீன்கள்லாம் கடல்ல இருந்து டைரக்டா இங்க எடுத்துட்டு வந்து விக்கிறாங்க. சோ இங்க எப்படி ஏல விடுறாங்க, எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்க என்ன வாங்கினேன், எவ்வளவு கொடுத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு வீடியோ எண்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க யாராவது இந்த சிறுகூர் ஃபிஷ் மார்க்கெட்க்கு வந்திருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி போட்ல எடுத்துட்டு வந்து தான் இங்க ஃபிஷ்ஷை வந்து அவங்க விக்கிறாங்க. அந்த மீனை தான் இவங்க ஏலத்துல போட்டு விக்கிறது. இந்த ஷெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் வந்து ஏலத்துக்கு விடுறாங்க. இங்க எப்படி ஏல ஸ்டார்ட் பண்றாங்க, எப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நாங்களும் ஃபிஷ் வாங்க தானே வந்தோம், சரி எங்க வேலையா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா எங்க கிடைக்குது, எந்த மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தோம். ஃபைனலா இந்த பாட்டி கடைக்கு வந்தோம். இவங்க கிட்ட வந்து நண்டு எறா இருந்துச்சு. இவங்க கிட்ட நண்டு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நாங்க எறா வாங்கினோம். 900 rupees கொடுத்து வாங்கினோம்.
சுத்தம் இல்லையா? அது பெரிய கூடு. அது ஒரு ரெட் கலர் எப்படி இருக்குதுன்னா ஃபிஷ் அது. அதுனா மீனுக்கா? அது ரெட். சம்பரான சாப்பிடுறதா? அவரே சாப்பிடாத கிளேமா போறாங்க. நாங்கள் வாங்கின இறாவை இவங்கக்கிட்ட க்ளீன் பண்ண கொடுத்து நாங்கள் மீன் வாங்க போயிட்டோம். இந்த கடைக்கு தான் நாங்கள் மீன் வாங்க வந்தோம். இங்கே வந்து வஞ்சர மீன் வாங்கினோம். இவங்கக்கிட்ட வஞ்சர மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் இவங்கக்கிட்டே வாங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் 2.5 kg இருந்துச்சு. நாங்கள் 900 rupees கொடுத்து வாங்கினோம். இந்த மீனையும் நாங்கள் இந்த அக்கா கிட்டே கொடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டோம். ஃபிஷ் கிளீனிங் அண்ட் கட்டிங்க்கு இவங்க 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா 50 rupees கொடுத்தோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். யாராவது இந்த சிறுகூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது போல் உங்களுக்கு வேறு வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.